Welcome back GFAM. How are you all? And assalamu alaikum and good morning. So GFAM எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூரா பத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 ஆகிட்டு இருக்கு. நேற்று நைட்டு நம்ம பார்த்துருப்பீங்க நீங்கள் கிட்டத்தட்ட 12:40 கிட்ட தான் ரூமுக்கு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் படுத்திருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிக்கு கிளம்பணும். நேற்று நைட்டே வந்து வண்டி பாருங்க நம்ம முன்னாடி தான் நிப்பாட்டி வச்சுருக்கோம். எஸ். ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பணும் எங்கே அப்படின்னா பேங்க்குக்கு. பேங்க்கில் போய் விட்டுட்டு மறுபடியும் அகைன் வண்டியை விட்டு போட்டு ஏதாவது டிஃபன் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வந்து நம்ம அகைன் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். பிகாஸ் நம்மளுக்கு தேவையான குழம்பு இங்கே இருக்குது, ஈரல் கிரேவி வச்சுருந்தோம் அதுவும் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சோறும் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறமா இவங்களை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது இங்கேருந்து டியூட்டி வந்தால் உண்டு. இல்லைனா இவங்க அண்ணன் வீட்டுக்கு அங்கேருந்து என் ஒய்ஃபை கூட்டு போய் என் பிள்ளையை கூட்டு போன்னு சொல்லி அவர் ஏதாவது ஒரு டியூட்டி வச்சாதான் உண்டு. அதர்வைஸ் நம்மளுக்கு டியூட்டி அது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற நம்மளோட ஒர்க் என்னென்னா லேப்டாப் எடுத்து போட்டு வீடியோ எடிட் பண்ணி டக்குன்னு அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது மட்டும்தான் இருக்குது. ஸோ லெட்ஸி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 நாளாகவே ப்ரெஷராக இருக்குதுங்க. ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ லெட்ஸி பார்ப்போம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியும் மனிதர்கள்லாம் இருப்பாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்குது. பார்ப்போம். அது வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது. முதல்ல அவர்கிட்ட பேசுவோம். ஒத்து வந்தார், வழிக்கு வராரு, ஒழுங்காக இருக்கிறாரு அப்படின்னா ஓகே. இல்லைன்னா என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுத்துட வேண்டியதான். யார் என்ன எதுன்னு ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எனிவே ஸோ அது நம்ம அப்புறமா சொல்லுவோம். யாரும் கமெண்ட் போட்டு நோடாதீங்க யாருன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக இந்த டியூட்டியை முடிச்சுட்டு வருவோம். பசி கப்பாங்குது. நேற்று நைட்டு அவங்க கொடுத்த அந்த மேகி தெரியும் நூடுல்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்மளால் மேகியா நூடுல்ஸ் என்னமோ ஒன்று அதுதான் நம்ம சாப்பிட்டு போகணும். வாங்க ஃபஸ்ட்டு இந்த டியூட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஜிஃபம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. பை. எஸ், வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வண்டியை வச்சாச்சு. வெளியே வந்துடுவாங்க. உடனே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே வெளியே வந்துடுவாங்கன்னு அர்த்தம். இப்போ வெளியே வந்துட்டாங்கன்னா கூட்டிகிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ஃபோன் என்ன பண்ணுது? ஆனால் இங்கே கீழே கிடக்கட்டும். பேங்க்கில் இறக்கி விட்டாச்சுங்க. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நேராக ஹோட்டலுக்கு போவோம். ஹோட்டலுக்கு போய்ட்டு ஒரு டீ வாங்குவோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சாண்ட்விச் வாங்கினாங்க. ஒரு 2 ரியால் சம்திங் 3 ரியால் இருக்கும். எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. 2 வாங்கினாங்க. ஒன்று அவங்களே வண்டியில் உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. இன்னொன்று எனக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அதனால் இப்போ நாஸ்டாக்கு பிரச்சனை கிடையாது. போயிட்டு டீ மட்டும் ஒன்று வாங்கிட்டு குடிச்சிட்டே போயிடுவோம். அதுக்கப்புறம் வீட்டில் போய்ட்டு இந்த டிஃபனை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம். இப்போயே சாப்பிட்டா செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. ரன்னிங்லேயே இந்த பண்ணால் சாப்பிட்டு அடைச்சி போய் நிற்கிதுங்க. ஃப்ரெஷ்ஷாக விட்டு சீக்கிரம் ஆக முடிய மாட்டேங்குது. இது ஒரு பிரச்சனை சவுதி அரேபியாவில். அதே மாதிரி என்ன பண்ணுறது, சீப்பாக சாப்பிட்டு பிடிக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கின்னு தான் வாங்கி அடிச்சு விட்றதா இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. சிக்கனா இல்லை க்ரீமா இல்லை முட்டையா அப்படின்னு தெரியல. பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உள்ளே போய்ட்டு தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. லெட்ஸ் கோ. இப்போ வளைச்சி அப்படியே நேராக ஹோட்டலுக்கு இந்த தெருவில் தான் உள்ளே போனப்போ அப்படியே யூட்டனை போட்டு இந்த ரோட்டில் உள்ளே போய்க்கலாம். மறுபடியும் யூட்டனை போட்டு ஹோட்டலை நிப்பாட்டி வாங்கிட்டு கொடுக்குன்னு ஓடி வந்துடலாம். ஓகேவா? வாங்க போகலாம் ஜிஃபேம். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சவுதி அரேபியா ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம ஷார்ட்ஸில் வீடியோ போடலாம். ஜிஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்கு வந்துட்டோம். அந்த கார்டில் 57 ரூபா இருக்குதான். வேறு வழி இல்லை. அதனால் இந்த கார்டிலேருந்து இப்போது எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்க அப்படின்னா 57 ரூபா இருக்குதுப்பா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போட சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க. இப்போ இதாக அவங்களுக்கு மெசேஜாக போயிடும் 57 ரூபாய்க்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு நான் காலையங்கத்தாலேயே மெசேஜ் பண்ணிட்டேன். எந்திரிச்ச வேகத்துக்கு வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டே நான் சொல்லியிருந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இருந்த டயர்ட்னஸ்லாம் அந்த இதுலேயே நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். ஸோ இப்போது வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸி பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. மேடம் கொடுத்த டிஃபன் என்ன இங்கே தான் இருக்குது. வீட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிடுவோம். வீடியோ எடிட் பண்ணணும், தமிழ் எடிட் பண்ணணும், ஷார்ட்ஸ் எடிட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. கைஸ், நம்ம ஒரு புது சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லிங்க் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. இப்போ இந்த டைமில் உனக்கு புது சேனல் எதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். வேணும்னு தோணுது. அதுக்கான ரீசன் நான் வந்துட்டு மெதுவாக சொல்கிறேன். இப்போதைக்கு வேண்டாம். அந்த சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கொண்டுட்டு வரேன். எதுக்காக அப்படின்னா அந்த சேனலில் வந்து ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம ஜஸ்ட் கலாட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா உருப்படியாக ஒரு கண்டென்ட் போடல. ஒரு ஸ்டேபிளாக ஒரு கண்டென்ட் நான் போடவே இல்லை. அப்படியே நான் பாட்டுக்கும் கொண்டு வர்றதுன்னு சொல்லி அப்படியே இருக்கிறேன். அதாவது எப்படின்னா ஊருக்கு போனால் இந்தியா விலாகும் போடுறேன், சவுதி விலாகும் போடுறேன், டெலிவரி பாய் விலாகும் போடுறேன், இந்த விலாகையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லா விலாகும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு நான் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேபிளாக வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா தோணிக்கிட்டே இருக்குது. அதில் என்ன வரும் அப்படின்னா என்னுடைய ஷார்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட போகிறோம். எந்த ஒரு லாங் வீடியோஸோ இதுவோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா
கிடையாது அப்படின்றத நான் அதில் மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். எந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட போகிறேன் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டே ருட்டீன் அதில் என்ன போயிட்டுருக்குன்றத ஒரு மினி பிளாகாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டீட்டெயில்ஸாக அப்லோட் பண்ணுவோம். சவுதி அரேபியா பற்றி பல விஷயங்கள் அதில் சொல்லுவோம். அண்டு அதாவது என்னை பற்றி பல விஷயங்கள் அதில் சொல்லுவோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் கலாட்டால் இப்போ என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ரிவ்யூ மட்டும் தான். சவுதி ஃபுட் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். சக்ஸஸ் ஆகுமா இல்லைன்றது எனக்கு தெரியல. சப்போர்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். சரிங்களா? ஹோப் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 2 நாளில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக முடியுமான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் நினச்சா அது கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஜிஃபேன் ப்ளீஸ். தேங்க்யூ. சொருவில் வந்து பார்த்திங்கன்னா மணி 2 ஆகிடுச்சு. இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அவங்க பையனோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பிள்ளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரணுமா மறுபடியும். அது என்ன ஸ்கூல்னு தெரியல. அது ஏதோ ப்ளே ஸ்கூல்னு நினைக்கிறேன். அந்த சும்மா அந்த பிள்ளைங்களை அங்கே விளையாட விட்டுட்டு வந்துடுறாங்க. அது ஜம்முன்னு குதிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு. இதுக்கு தான் விதி விளையாட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அது எல்லாமே விதி விளையாட்டா சதி விளையாட்டான்னு தெரில. நான் ஒரு பிளான் பண்ணால் ஆண்டவன் எனக்கு ஒரு பிளான் பண்ணிடுறான். 3 மணிக்கு எப்படியும் கூப்பிடுவான். நம்ம 2:30 மணிக்கு அலாரம் வச்சிருவோம். எனக்கு தெரியும் கூப்பிட்டாலும் கூப்பிடுவான். எப்பயுமே இவ்வளோ நாள் கூப்பிட்ருக்கானே, ஒரு நாள் கூட கூப்பிடாமல் விட்டதில்லை. ஸோ நம்ம 2:30 மணிக்கு எந்திரிச்சிடலாம். ஸோ சாப்பிட்றலாம். 3 மணிக்கெலாம் கால் வரும், ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிக்கு சரி அப்படியே வேலை இல்லை, ஒன்று டியூட்டி இல்லை, உட்காந்து மொபைலில் ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் நோண்டுவான். சரின்னு சொல்லிட்டு இப்படி படுத்துட்டு 2:10 எந்திரிச்சிட்டேன். 2க்கு எந்திரிச்சேன். அலாரம் அடிச்சிச்சு. சூன்ஸில் போட்டுட்டேன். 10 நிமிஷம் கேப் விட்டு மறுபடியும் அடிச்சிச்சு. 2:10 எந்திரிக்கிறேன். கரெக்டாக அலாரம் அடிக்குது. அலாரம் ஆஃப் பண்ணுறேன். பின்னாடி அவன் ஃபோன் 2:30 அங்கே இருக்கணும் போ அப்படின்னு. அடாப்பாவி, எப்பயுமே 3:20 தான்டா கால் பண்ணுவேன். இப்போ என்னடா கரெக்டாக 2:30 பண்ணிட்டேன். நான் எந்த டைமுக்கு ஆக்கிறேனோ அதே டைமுக்கு அவனு அலாரம் அப்பா போலக்குது. கடுப்பாயிடுச்சு. இப்போ அப்படியே எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம் நட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னல, அது இங்கே இருக்குது பாருங்கள். இதில் எல்லா விதமான சாக்லேட்ஸ் நட்ஸ் எல்லாம் இருக்குது. சாக்லேட்ஸ் நிறையா கிடக்கு. சாக்லேட் உள்ள அங்கே வச்சுட்டேன். வீட்டில் ரூமில் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் மேலே தூக்கி போட்டேன். இதை தூக்கி இப்போ ஒன்று அப்படியே தூக்கி எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே போவோம். போயிட்டு அவங்கள விட்டுட்டு ரிட்டர்ன் வருவோம். மதியம் டைம் எங்கிறதால அப்படியே சைலண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஸோ பிள்ளைய ஸ்கூலில் கூப்பிட்டுட்டு எங்கேயாவது இங்கே வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி பார்த்தா அங்கேருந்து கிளம்பி கைரவான் வந்துட்டாங்க. சிட்டியை விட்டு அவுட்ருக்கு வந்துட்டு இவங்களை கூப்பிட்டுட்டு டெய்லி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடணும். கல்யாணம் எதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம ஊரை கம்பேர் பண்ணக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு ரெகுலராக ஓடிடுவாங்க ஜிஃபேம். அது ஏன் என்ன எதுக்குன்னா நமக்கு தெரியாது. சவுதியில் இருக்கிற ஒரு கலாச்சாரத்தை சொல்கிறேன், சரிங்களா? தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் பொதுக்கு அம்மாவோட அப்பாவோடும் பொட்டுன்னு போயிடுவாங்க. நேற்று விட்டேன்னா இன்றைக்கி விட்டேன்னா வாரத்தில் மேக்ஸிமம் 5 நாள் இவங்க போயிடுறாங்க. ஏதோ 2 நாள் தான் போனால் போதுன்னு இருக்கிறாங்க. பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. இங்கே ஊருக்கே ஸ்கூலுக்கு லீவ் விட்ருக்குறாங்க. இவங்க பிள்ளை லீவில் தான் ஸ்கூலுக்கே போயிட்டுருக்குது. அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. ஸ்டார் பாக்ஸ் வந்துருக்குறாங்க. இப்போ இங்கேருந்து ஸ்டார் பாக்ஸ் நம்ம போயிடுறோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் விட்டு என்ன போ அப்படிங்குது. சரின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் 2.4 கிலோமீட்டர் இருக்குது. பார்த்துக்கலாம் வாங்க ஜிஃபேம். ஸோ ஒரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அண்ணன் ரூம் கிட்ட போய்ட்டுருக்கோம். அவருக்கு தான் மெசேஜ் பண்ண ரூமில் இருக்கேன், எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்கேன். பிகாஸ் மணி வந்து 3:40 3:50 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பணும். அதுக்கு எதுக்கு ரூமுக்கு போயிட்டு இங்கே எங்கேயா வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நம்ம டார்கெட் இன்றைக்கி அச்சீவ் பண்ணியாச்சு ஜிஃபேம். இன்பாக்ஸோடைய ப்ரூஸ்டட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வாங்கிட்டேன். மக்கா அப்படி இன்றைக்கி இதில் என்ன தான் இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கிலோமீட்டர் கணக்கில் லைனில் நின்று வண்டியில் வாங்கிட்டு போனாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்றதால இன்றைக்கி வாங்கிட்டேன். ஆனால் என்ன 22 ரியால் ஆகிடுச்சு. எனிவே அது என்னன்னு சொல்லி இன்றைக்கி நான் செக் பண்ணாமல் விட மாட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க ஜிஃபேம். இன்பாக்ஸோடைய மொறு ஸ்பைசி சிக்கன் விச் இஸ் குட். நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட சாப்பிட்டாச்சு, நாக் அவுட் பண்ணிட்டேன் நான். இன்னும் ஒரு பீஸ் தான் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. அல்டிமேட். ஆனால் என்ன அப்படின்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட் இன்பாக்ஸு. ஆனால் 2 பீஸ் 2.5 பீஸ்க்கு மேலே திகட்டிடுது. சம்திங் நெய் எதுவும் ஆட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அந்த ஒரு ஃபீல் தான் வருது. அண்டு ப்ரைஸிங் 22 ரியால் வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் குறைச்சி ஒரு 19 ரியால் 18 ரியால் வச்சுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். எனிவே சாப்பிடுவோம். டைம் வந்து 4 ஆகுது. இங்கேருந்து நம்ம சாப்பிட்டுட்டு மெதுவாக அப்படியே கிளம்புறது கரெக்டாக இருக்கும். என்ன நேரமே தெரில. 3 மணிக்கு கூப்பிட்றாள், 2:30 மணிக்கு கூப்பிட்றாங்க.
2 மணிக்கே கூப்பிட்றாங்க. 5:30 மணிக்கு முடிய வேண்டிய ஆஃபீஸு 4:30 மணிக்கே ஃபோன் அடிக்குது. 4:25 தான் ஆகுது. எங்கே இருக்கிற அப்படிங்குது. அது எங்கே இருக்கிற உங்ககிட்டே சொல்லணும் நம்மக்கிட்ட. நீ 4:30க்கு முடியும்னா எனக்கு 4:30கே தான் முடிஞ்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி நீ சொல்லணும். எங்கே இருக்கேன், இப்போ தான் கிளம்பியிருக்கேன், வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் 5:30 மணிக்கு தானே முடியும். இல்லை நான் முடிஞ்சிருச்சு அப்படின்ச்சு. ஓகே நான் வந்துக்கிட்டு இருக்கேன், வந்தபோது சொல்கிறேன் அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியும் நடக்கும். திடுதிப்புன்னு ஒரு பிளானே இல்லாமல் சம்பவம் பண்ணுவாங்க. என்னத்தை பண்ணுறது, நம்ம இதுக்கு நடுவில்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அப்பப்போ முழிக்கணும். உடனே பதட்டத்தில் வண்டி ஓட்டிகிட்டு போகணும். பதட்டத்தில் என்றைக்குமே புதுசாக எல்லாம் வரீங்க போகிறீங்க, ஐயோ மேடம் சொல்லிட்டாங்க இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு வழி தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு ஓடுவோன்ட்டு அமைக்கிறாதீங்க. கண்ட இடத்துல கேமரா வச்சுருப்பான், ஓகேவா? அதனால் அதெல்லாம் பார்த்துக்கங்க. கையில் மொபைல் எடுத்துக்கிட்டு ஃபோன் பேசிட்டு போகாதீங்க, அதுவும் ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ நீங்கள் சொல்லலாம் நீ மட்டும் கையில் மொபைல் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கே, இதெல்லாம் ரிஸ்க் இல்லையான்னு. நான் கிட்டத்தட்ட 12 வருஷமாக இங்கே நான் இருக்கிறேன். எனக்கு அந்த 12 வருஷம் பழக்கத்தில் எங்கெங்கே கேமரா இருக்குது எங்கெங்கே இல்லைன்ற அந்த ஒரு சின்ன நாலேஜாவது ஓரளவுக்கு நம்ம கெயின் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இந்த மாதிரி இடத்துல ஸ்பீடு கேமராவும் ரொம்ப ரேர் தான், ஃபோன் கேமராவும் ரொம்ப ரேர் தான். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நடுவில் எந்த ஒரு கம்பமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. கம்பத்தில் தான் பார்த்திங்கன்னா வைப்பாங்க. இதெல்லாம் லைட் கம்பம், இப்படி வரும் வருமா ரோட்டுக்கு வருமா இப்படி, அந்த மாதிரி கம்பத்தில் தான் வைப்பாங்க மொபைல் கேமராலாம். ஸோ அதனால் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலன்றதால தைரியமாக நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி எப்பயுமே வண்டி ஓட்டுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது லெஃப்ட் சைடு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே இப்போ ரோடு டிவைடர் தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ரைட் சைடில் கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா கேமரா பெட்டி வச்சுருப்பாங்க. சில சமயம் கேமரா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சுருக்கும்போது நமக்கு டேஞ்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மட்டுக்கும் அது என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது, அது ஒரு ஸ்டாண்டு மாதிரி தான் இருக்குது என்னமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் மட்டும் அசால்ட்டாக போயிடாதீங்க. கேமராவே டிசைனாக இங்கே வச்சுருக்கிறானுங்க. 2 மாடல் தான் இருக்குது. ஒன்று பாக்ஸ் டைப்பு, இன்னொன்று ஸ்டாண்டு. அதை அப்போக்கு அப்போ மூவபிள் ஐட்டம், அது எங்கே வேணாலும் ஈஸியாக நவுத்திக்கலாம். கார் அப்படியே பக்கத்துலேயே தான் நிற்கும். அடிக்க உடனே பார்த்தா ஒரு ஃபைனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால் வண்டி ஓட்டும்போது சவுதி பொறுத்த வரைக்கும் புதுசாக வரும்போது நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு இந்த மிரரில் கண்ணு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கெராலி மாரி கபோதி மாரி யாராவது சங்கின்னு இப்படி கிராஸ் பண்ணி ஓடுவான். அதனால் அந்த கண் இருந்துக்கிட்டே இருக்கணும். லெஃப்ட்டு ரைட்டுன்னு. சென்டர் மிரர் பாருங்கள், நான் மேலே தூக்கி வச்சுருப்பேன். எனக்கு ரோடு தெரியாது. ஏன் அப்படின்னா பின்னாடி லேடிஸ் உட்காடுறாங்க. ஸோ லேடிஸ் உட்காரும்போது நம்ம அந்த இதை அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதையும் இப்படி மேல் நோக்கி பின்னாடி வச்சுருக்குறோம். அவ்வளோதான். ஸோ இது ஒரு ரீசன். அந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. நம்ம என்ன தான் ரோட்டை தான் பார்ப்போம், பின்னாடி வண்டி வரதா இருந்தால் இப்படி பார்ப்போம். இவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை தான் பார்க்குறான் அப்படிம்பாங்க. அதனாலேயே 90% பெரும்பாலும் இங்கே பார்த்திங்கன்னா தூக்கி விட்டுறது. என்ன தான் அவங்க முகமூடி போட்டு மூடியே இருந்தாலும் இப்படி பார்த்தாலும் நம்மளை தான் பார்க்குறானோ, நம்ம கண்ணை தான் பார்க்குறானோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ சந்தேக புத்தி உள்ளவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிச்சு உஷாராக இருக்கணும். இல்லை நீங்கள் ரிவர்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை லெஃப்ட் ரைட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, யூட்டன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் இந்த மிரரில் நம்ம கண் என்றைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் இது. அண்டு ரோட்டில் நீங்கள் பைபாஸில் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஹைவேல போகிறீங்கன்னா போர்டை முதல்ல கவனிங்க. ஒவ்வொரு இடத்தையும் கண்டிப்பாக 90% எப்பயுமே 99% எல்லா ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா 99 100% எல்லா ஒரு ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருப்பாங்க, இந்த ரோட்டில் இவ்வளோ ஸ்பீட் லிமிட்டு அப்படின்னு சொல்லி. 99.9%, 1% இருக்காது. சில கிராமத்து சைட்லாம் போயிட்டோம்னா அந்த மாதிரி ரோட்டில் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப குட்டி ரோடாக இருக்கும், வீட்டு தெருவு மாதிரி ரோடெலாம் இருக்கும். ஸோ அதனால் அங்கே இருக்க மாதிரி வாய்ப்பு இருக்காது. ஒரு சில டைமில் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. அதர்வைஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். போர்டில் கண்ணு வைங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் பாருங்கள், எத்தனை இடத்துக்கு இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஸ்லோ பண்ணி ஒரு போர்டு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள் என்னமோ அல்ற மாதிரி போட்டிருக்காங்க, வேலை நடக்குது, 40 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு போகணும் அப்படின்னு போட்டிருக்காங்களா. வண்டி பாருங்கள் 40 தான் போய்கிட்டு இருக்கு. அப்படியே மறுபடியும் ஸ்லோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ எந்த ஒரு போர்டும் உங்களுக்கு இருக்காது. ஸோ எல்லாத்துக்குமே இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தெளிவாக வச்சுருப்பாங்க சவுதியில். அதர் கண்ட்ரி பற்றி எனக்கு தெரியல, கல்ஃப் கண்ட்ரி பற்றி. பட் மேக்ஸிமம் எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி தான் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? எனிவே இப்போ வாங்க இவங்களை போய்ட்டு கூப்பிட்டுட்டு அகைன் நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். இதுதான் காலேஜ் இமாம். அந்த காலேஜ் இமாமில் வேலை செய்கிறவங்களுக்கான பில்டிங்ஸ் இதுதான். எப்படி பார்த்தீங்களா? பெரிய காலேஜ். அம்மா அப்பார்ட்மெண்ட்ஸ் பாருங்கள் அந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். எனிவே ஜிஃபேம் வாங்க நம்ம போகலாம். இந்த வண்டி கற்றுக்கணுங்க. இந்த வண்டி எனக்கு கற்றுக்கணும்னு இப்போ என்னென்னு தெரில, ஒரு வாரமாக மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த வண்டி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கற்றுக்கலாம், ஒரு நாள் இந்தியா போனோம்னா காசு கொடுத்து கற்றுக்கலாம் நம்ம டிரைவிங், ஹெவி டிரைவிங். சார் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கூப்பிட்டு தான் அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி தான் பேங்க்கு, அந்த ரோட்டில். இது இப்போ இந்த ரோடு ஒன்று போதா, அதே மாதிரி அந்தாண்ட கிட்ட நெக்ஸ்ட்டு ரைட்டில் பேங்க்கு. அங்கேருந்து ஜஸ்ட் அப்படியே 2.5 கிலோமீட்டர் தான். இந்த ரோட்லேருந்து இப்போ நான் அங்கேருந்தெல்லாம் வண்டி வருது பாருங்கள். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம போனால் வீட்டுக்கு. பட் அங்கே அவங்க போல் நேராக லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டு இந்த கடைக்கு வந்துட்டாங்க. இந்த தல்ஹா அல் ரீன் அப்படின்னு சொல்லியிருக்கல அந்த கடை, இந்த கடை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புர்கா வாங்குவதற்காக உள்ளே வந்திருக்கிறாங்க. 5 நிமிஷத்தில் வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசும்போது கேட்டேன்.
ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு ½ அன் ஹவர் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், இல்லை 20 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரல, அவங்க நேராக அங்கே போயிட்டாங்க. வீட்டிலேருந்து ஃபோன் வந்ததை பார்த்தா எப்போம்மா வருவார், அங்கே வேறு கிளம்பணும், ரெடியாக இருக்கிறோம், எப்போ வர கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு சொன்ன மாதிரி தோணுது. ஸோ எங்கேயோ போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றது தெரியல எங்கள் வீட்டில். ஸோ பார்ப்போம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இடம் இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே போச்சுன்னா டிராஃபிக் அதிகமாகிடும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லது. என்னடா எப்பயுமே 5:30 மணிக்கு வர்றவங்க 4:30 மணிக்கே முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களேன்னு சொல்லி டவுட்டு. ஸோ அதுக்கான ரீசன் இது தான், இந்த இடத்துக்கு வரணும், இன்னும் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து சீக்கிரமாக சொல்லிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் வண்டியில் உட்காருவோம். வாங்கிட்டு வந்ததே நான் ஒரே ஒரு தண்ணி பாட்டில் தான், அதுவும் காலியாக போகுது. குடிப்போம் வாங்க. அடிக்கிற வெயிலுக்கு அப்பப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்குது, உடம்பு டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே சரி வண்டியில் பேக்கப்புக்கு தண்ணி வச்சுக்கிட்டே இருங்க, சரிங்களா? அது நான் இப்போ கடையில் தான் வாங்கினேன். உள்ள மினி பாட்டில் தான் இருந்துச்சு, அது காலி ஆயிடுச்சு. ஒரே வேலை டபக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஆனால் பிரச்சனை இல்லை, நமக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் இருக்குது இங்கே பாருங்கள். அதனால் அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி ஜிஃபம், வெயிட் பண்ணுவோம், அடுத்து எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று போட்ட வீடியோவில் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஏன்டா குறை சொல்லிக்கிட்டே இருக்க, வேலை செய்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்துக்கு தான் நீ வேலை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறதுக்கு பேர் குறை கிடையாது, அது ஏன் வந்து புரியலன்னு தெரில. குறையா புலம்புறேன் அப்படின்றாங்க. இது புலம்புறது கிடையாது. நிறைய ஹவுஸ் டிரைவர் வீட்டு ஓட்டுநர்களுக்கு அவங்க பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை வீட்டில் சொல்லுவாங்க, இல்லை மனைவிகிட்ட சொல்லுவாங்க. நம்ம வந்து சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஹவுஸ் டிரைவரில் ரியலிஸ்டிக்காக என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரியல் டைமாக ஒரு அனுபவப்பட்டு சொல்லும்போது, அது வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன், அடுத்து யாராவது ரிட்டர்ன் வர போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தால் தான். ஸோ அது வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு வரும்போது இங்கே சர்வைவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறது. நான் புலம்புறேன்னு சொல்லி கிடையாது. அப்போல்லாம் நான் அவ்வளோ புலம்புற ஆளாக நான் இருந்திருந்தேன்னா 12 வருஷம் சவுதி அரேபியாவில் நான் தாக்கு பிடிச்சிருக்க மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. அதில் 11 வருஷம் ஃபுல்லாமே வெறும் டிரைவிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3-4 வருஷமாக என்ன பார்ப்பீங்களா? அதுக்கு முன்னாடிலேருந்து நான் டிரைவிங் பண்ணிட்டுருக்கேன், 2014லேருந்து. ஸோ இப்படி மாதிரி நான் பண்ணுற ஆளாக இருந்தால் அவ்வளோதான். நான் வந்தப்போ கிட்டத்தட்ட அந்த வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7-8 பொண்ணுங்க, 3 பசங்க, எல்லாத்துக்கும் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தால் நான் ஒத்தாளா, 10ஆவதுக்கு மேடமுக்கு வேறு. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான இது. இவ்வளோ பார்க்குறவன் அவ்வளோ சோம்பேறித்தனம் படுறவங்களாம் என்றைக்கும் நான் வந்து வெளிநாட்டை விட்டு ஓடி போயிட்டு நம்ம ஊரில் இன்றைக்கி ஏதோ ஃபேக்ட்ரிலையோ டயர் கடையிலையோ எங்கேனாச்சும் வேலை செஞ்சுட்டு உட்காந்துருந்துருப்பேன், ஓகேவா? இந்த மாதிரி இங்கே உட்காந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு அதில் இருக்கிறத எடுத்துக்காட்டு சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். நான் வந்து இதை புலம்புறேன் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கிறத விட இந்த மாதிரிலாம் டியூட்டிஸ் வரும், இந்த மாதிரி டைம்லலாம் வரும். ஸோ அந்த டைமில் ஆப்வியஸ்லி யாருக்காக இருந்தாலும் காண்டாவை தான் செய்யும், ஓகேவா? வந்த உடனே பாருங்கள் எவ்வளோ ஹேர் ஃபால் பாருங்கள், நீங்களே பாருங்கள். சீட்டில் உட்காந்ததுக்கு இங்கே ஒரு ஹேர் ஃபால், இங்கே ஹேர் ஃபால், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ சவுதி அரேபியா வந்தால் சொட்டை உழுவுறது தான் மிச்சம். டேண்ட்ரஃபு, ஸ்கல்ப்பில் வந்து ஃபங்கஸு, இங்கே இருக்கிற தண்ணிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னே தெரியல. என்ன தான் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிட்டாலும் இதெல்லாம் வரதான் செய்யும். இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. கிட்னியில் ஸ்டோன் வர்றது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சவுதி அரேபியாவில் நிறையா வரும். எனிவே என்ன தான் நான் சொன்னாலும் மறுபடியும் புலம்புறான்னு தான் சொல்லுவீங்க. நம்மளுக்கு அதை பற்றிலாம் இப்போ கவலையே இல்லை. அதெல்லாம் ஒரு டைம் இருந்துச்சு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போலாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன். நம்மளை உண்மையிலே ஃபாலோ பண்ணி உண்மையிலே மதித்து பேசுகிறவங்களுக்கு நான் ஈஸியாக கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுவேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, அவங்க கூட நான் ஃபோனில் பேசுகிறது எல்லாமே பண்ணுவேன். பட் சும்மா நம்மளை டவுன் பண்ணணுன்றதுக்காகவே கமெண்ட் போடுறவங்களெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். தட்ஸ் இட். சரி, இவங்க வந்தோடனே நம்ம கிளம்பலாம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. மணி இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 6:30 மணி ஆகுது. ஸோ மூடிடாத, அங்கே பாருங்கள் கதை திறந்தே இருக்குது. வண்டி ஆஃபும் பண்ணிடாத, ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த சிஸ்டர் வராங்க, அவங்கள கூட்டிகிட்டு இங்கே பக்கத்தில் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ சரி ஓகேன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் சொல்லலை அப்பயே, ஃபோன் பட்டி விசாரிக்கிறாங்கடா, ஏதோ ஒரு உள் குத்து இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தா அதே மாதிரி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வண்டி ஆஃப் பண்ணாமல் அப்படி தான் வச்சுருக்குறோம். ஹீனா பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இந்த சரௌண்டிங்குள்ளே இருக்கும், பார்க்கலாம். இந்த சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எப்போ எங்கே வேணாலும் இப்படி சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ எனிவே பார்க்கலாம் என்ன ஏதுன்னு, எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுத்த வேலையை பார்ப்போம். ஜிஃபேம் லெட்ஸ் கோ. ஜிஃபேம் சட்டசபையிலேருந்து நம்மளுக்கு அடுத்த ஆப் ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, அடுத்த பொண்ணை கூட்டிகிட்டு பூ கடைக்கு வந்திருக்கேன். சம்மந்தம் இல்லாமல் யாராவது பூவை வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்களா? கிடையாது. ஸோ இப்போது இங்கே என்னமோ சம்பவம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி மட்டும் நமக்கு தெரிகிறது. ஸோ அதான் என்னன்னு சொல்லி தெரியலை. வெயிட் பண்ணுவோம். நைட்டு போகிறாங்களா இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறாங்களா, எப்படி என்னன்னு தெரியல. நான் வேறு போய் குளிக்கணும். மண்டெல்லாம் டேண்ட்ரஃப் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக இரிட்டேட் பண்ணுதுங்க. அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஷாம்பு வாங்கிட்டு வந்து முதல்ல நல்லா மண்டையை போட்டு தேய்க்கணும். ஷாம்பு வேறு காலி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஆப் எங்கே வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கடா இது, எஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடுவதற்கு. ஏன்னா வண்டியில் வந்து பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ அதனால் இப்போது எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு டிஃபார் ட்ரைவு. ஹெட்லைட் எரியுதா இல்லையாப்பா? எரியுது ஹெட்லைட்டு.
ஸோ இப்போ நம்ம போயிட்டு பெட்ரோல் வந்து டேங்க் ஃபுல் பண்ணிக்கோம். அவர் போட்டுட்டாரு. நான் நாளைக்கு காலையில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நைட்டே போட்டிருக்கலாமே ஐ எம் கெட்டிங் லேட் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் அங்கேருந்து. அதுக்கு எதுக்கு நம்ம வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு, அதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால் போயிட்டு இப்போ நம்ம போயிட்டு இது பண்ணிவிட்டு வந்துடுவோம். என்ன சொல்கிறது, பெட்ரோல் வந்து ஃபுல் பண்ணிவிடுவோம். அண்ட் இப்போதைக்கு எந்த டியூட்டி வராமல் இருக்குது, அப்படியே தான் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் பூச்செண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்களே, அதை நினைக்கும் போது தான் டவுட் ஆகுது. கரெக்டாக பகல் ஃபுல்லாக விட்டுட்டு இந்த இப்போ இருக்கிற நேரம்லாம் விட்டுட்டு 9 மணி 10 மணிக்கு கிளம்புவாங்க நைட்டு லேட்டாக வர்றதுக்கு. அந்த மாதிரி இது ஏதோ நடந்துடக்கூடாது அப்படின்றது தான் ஒரு பயத்தில் நான் இருக்கேன். அதர்வைஸ் ஓகே. ஸோ இப்போ பெட்ரோல் மட்டுமா போட போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இல்லை, நம்ம வந்து குளிக்கிறதுக்காக ஷாம்பு வாங்கணும். ஸோ அந்த ஷாம்பு வாங்குறதுக்காகவும் ஆல்சோ நான் போயிட்டுருக்கேன். வாங்க போவோம், போயிட்டு ஷாம்பு வாங்கிட்டு வந்துடுவோம் கடையிலேருந்து. நான் சொல்லலை, இது வேறு நொயின்னு கத்திக்கிட்டு இருக்குது இப்போ. பை இது ஏதோ கார்டு வழியாக போட்டாச்சு, பெட்ரோலு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் சொல்லலை, பூச்செண்டு வாங்கியிருக்காங்க, ஏதோ ஒரு டவுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபோன் போட்டு 8:30 கிளம்புவாங்களாம். மணி வந்து இப்போ எத்தனை மணி வந்து 8:11, இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. ஷாம்பு வாங்கி நம்ம கிழிச்ச மாதிரி தான். நாளைக்கு தான் வாங்கணும் ஷாம்பு போல் இருக்குது. இன்றைக்கி ஷாம்பு இல்லாமலே குளிச்சா 20 நிமிஷம் தான் இருக்குது இங்கே குளிக்கிறது. நைட்டு தான் வந்து குளிக்கணும். ஸோ பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இல்லைனா நாளைக்கு மார்னிங் தான் குளிக்கணும். குளிக்கிறதுக்கு கூட டைம் பார்க்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் முன்னாடியே குளிச்சிருந்துருக்கலாம் போல். சரி, இன்றைக்கி எங்கே கிளம்ப மாட்டாங்கன்னு ஒரு இதில் இருந்தேன். ஏன்னா பூச்செண்டு வெளியே தான் பூச்செண்டு வாங்கினா வெளியே தான் போவாங்கன்னு ஒரு அவசியம் கிடையாது. எங்கேனாவது யாராவது கூட வீட்டுக்கு வரலாம், அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம், அந்த மாதிரி கூட எதாவது இருக்குன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டேன். சுலைமான் அல் ஹபீப், ஐயோ ஒலையா போகணுங்க. இப்போ இந்த மூலையிலேருந்து அங்கே ஓடணும், ஒலையா சிட்டிக்கு நடுவில் போகணும். வாங்க பெட்ரோல் போட்டு போவோம். இப்போதைக்கு பெட்ரோல் எவ்வளோக்கு ஏறி இருக்குது? 45 ரூபாய்க்கு ஏறி இருக்குது. 21 லிட்டர் கிடச்சிருக்கு. ஹாஃப் டேங்க் கூட வரல. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஓகே, போட்டுட்டு போகலாம் வாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ரூமில் ஏசியை போட்டுருவோம். ஏன்டா எல்லோரும் ரூமில் இருக்கும்போது ஏசியை போடுவாங்க, நீ ஏன் கிளம்பும்போது ஏசியை போடுற அப்படின்ற அந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். எஸ், நான் ஏன் இப்போ போகும்போது போடுறேன்னா, சாப்பாடு இங்கே இருக்குது, இந்த தூண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது போகாது அப்படிங்கிறதால அந்த சாப்பாடு கெட்டு போயிடக்கூடாது. நைட்டு வந்து அதை நம்பி தான் நான் இருக்கிறேன். ஏன்னா மதியம் தான் வெளியே செலவு பண்ணியாச்சு. ஓகே, இப்போது டேட்டா கேபிள் பிடுங்கிப்போம். எப்போ எந்த ஃபோனுக்கு நமக்கு சார்ஜ் தேவைப்படும்னு தெரியாது, அதனால் போட்டாச்சு. லெட்ஸ் கோ. இப்போ நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போடு அப்படின்றாங்க. அதனால் இப்போது ஏசியை போட்டு வச்சுருவோம். பையன்ட்ட சுலைமான் அல் ஹபீப் யாஸ்மின் மல்காவுக்கு நடுவில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் புதுசாக கட்டினாங்களே, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் பல பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாருப்பா இவர். பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போங்க. பல டாக்டருக்கு கோடிக்கணக்கில் இங்கே சம்பளம் மட்டுமே போயிட்டுருக்கு. லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் லேபருக்கு சேலரியாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செக்யூரிட்டி சார்ஜஸே லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி பல லட்சம் கொடுத்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க. 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பார்க்கிங் தேடி நோக்கி போவோம். இங்கெல்லாம் நிறைய பார்க்கிங் இருக்குது, பட் இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எமர்ஜென்சி ரீசன், நடக்க முடியாதவங்க வருவாங்க போவாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வரத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம போய்ட்டு பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு கூப்பிடுவோம். அப்படியே மெட்ரோ ஸ்டேஷன் சுலைமான் அல் ஹபீப் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க அப்படியே மெட்ரோவில் ஏறி ஈஸியாக போய்க்கலாம். சரி ஜிஃபம், வாங்க வெயிட் பண்ணுவோம். நம்மளுடைய வேலை முடிந்து விட்டது. ஃபோன் அடிச்சிட்டாங்க. சொன்ன மாதிரியே 1/2 மணி நேரம் 40 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக இப்போ எடுத்துகிட்டு அப்படியே அழகாக டி ஃபார் லைட்டு, ஃபோனில் லைட்டு போகிற சிஸ்டமே இப்படி தான் கொடுத்துருப்போம். அப்படியே டி ஃபார் ட்ரைவு, அவ்வளோதான். அப்படியே ட்ரைவில் தள்ளி விட்டுட்டு இப்போ போயினே இருக்க வேண்டிதான். வீட்டுக்கு போவாங்களா இல்லை வேறு எதனா பிளான் வச்சுருக்காங்களா அப்படின்றது தெரியல. வீட்டுக்கு தான் என்னோடய கணிப்புப்படி போகணும். பார்ப்போம். ஏன்னா இவங்களோட பிளான் எப்போ என்ன பிளான் பண்ணுவாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அது ஒரு 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 புரியாத ஒரு புதிராகவே இருக்கும். நேற்றெல்லாம் பாருங்கள், அன்டைமில் வெளியே போனாங்க, அப்புறம் டிலேவாக வந்தாங்க, நமக்கு தூக்கம் ஃபுல்ஃபில் ஆகல, காலைல அப்படியே கண்ணை காய்ச்சிக்கிட்டு பிசிக்கிட்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் நடந்துடும். அதனால் பார்த்துக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா போகலாம். நம்ம உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ணார். அவருக்கு வழி கொடுக்காம நான் போயிட்டேன். அந்த மாதிரி சவுதி அரேபியாவில் பண்ணக்கூடாது. ரோடு கிராஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். வெளியே நிற்கிறாங்களா, வான்னு மட்டும் சொன்னாங்க. ஆளை காணோம், வந்துட்டுருக்காங்க. ஓகே சரி, இப்போ நம்ம போவோம். வாங்க ஜிஃபேன், சலோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்புவோம். இதோ இங்கேயே பார்க்கிங் இருந்திருக்கு, ஆனால் அந்த டைமில் இல்லை நான் வந்தப்போ. ஜிஃபேம்ஸ் ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ கம்ப்ளீட், ஆல் ஒர்க் கம்ப்ளீட்டட். இதுக்கு மேலே எங்கேயும் போக மாட்டாங்க. வந்து குபூஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஒரு 2 பீஸ் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுட போட்டுட்டு இருந்தாங்க. எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கிட்டாச்சு. 2 பீஸ் மட்டும் தான் ஈரல் இருக்குது. எடுத்து சூடு பாட்டி இப்போ நம்ம சாப்பிடுவோம். இந்த சோறில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லாயிருக்கு, சோறு சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா குபூஸ் சாப்பிட்டுக்குவோம். எதை சாப்பிட்றணும், ஒரு வேளை குபூஸ் சாப்பிட்டோம்னா இதில் தண்ணி ஊற்றி வச்சுருவோம், நாளைக்கு சாப்பிட்டுப்பேன். இல்லை இதை சாப்பிட்டோம்னா குபூஸ் தூக்கி உள்ள வச்சிட வேண்டியதான், நாளைக்கு முட்டை கூட கிண்டி சாப்பிட்டுக்க வேண்டியதான். எனிவே, ஸோ பார்க்கலாம் என்ன எதுன்னு. லவ் யூ ஆல். எல்லாரும் சேஃபாருங்க, பத்திரமா இருங்க. அடுத்து சவுதி அரேபியா பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கிளியர் பண்ணுங்கப்பா, நான் சொல்கிறேன் ஷார்ட்ஸில். ஓகேவா? பை பாய்.